ஓம் சாந்தி. விட்டு விட்டு கடந்து செல்வதற்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்களுக்கு பழைய விஷயங்கள் நினைக்கும்போது சோகமோ, இல்ல துக்கமோ, இல்ல கோபமோ வரும்போது, இப்படி இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இப்படி அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எனக்கு அவங்க எனக்கு இவ்ளோ கஷ்டம் குடுத்துருக்காங்க, இவ்ளோ தொல்லை குடுத்துருக்காங்க, இல்ல இவ்ளோ நஷ்டம் செஞ்சிருக்காங்க. நம்ம என்ன திருப்பி திருப்பி நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதுல ஒரு சோகம் வரும் இல்லையா? ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் வரும் இல்லையா? இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுங்கன்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. நீங்க மன்னிப்புன்ற குணத்தை யூஸ் பண்ணுங்க. உங்க மனசை பெருசாக்கி, ஜெனராசிட்டி பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சிருங்க. இதை ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா, அது அவங்களுக்காக இல்லை. அவங்க செஞ்ச காரியம் கரெக்ட்னு நான் சொல்லலை, அவங்க செஞ்சதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலை. இந்த மன்னிப்பு எதுக்கு அப்படின்னா, என்னோட மனசு அமைதியாகிறதுக்கு. நான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியா இருக்கலாம். அதையே யோசிச்சுட்டு இருந்தேன், அதை பத்தியே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு துக்கம் தான் கிடைக்கும். இன்னும் நாளாக நாளாக அது இன்னும் ரெக்கார்ட் ஆயிட்டே வரும். ஏன்னா நான் எவ்வளவு வாட்டி ரிப்பீட் பண்றணும் என் மனசுக்குள்ள, இல்லை மற்றவங்க கிட்ட சொல்லணும், அவ்வளவு தூரம் அதோட ரெக்கார்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், என்னால் முன்னேறி செல்லவே முடியாது, அதை கடக்கவே முடியாது. அதனால மன்னிச்சிட்டோம், சரி பரவாயில்ல, என்ன கணக்கோ முடிஞ்சு போச்சு, அவங்க என்ன செஞ்சாங்களோ அது அவங்களுடைய கர்மா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும், மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா என் மனசு அமைதியாயிடும். நான் இப்போ அதை கடந்து வந்துட்டேன், நான் என்னோட லைஃப்பை நான் என்ன பண்ண போறேன், நான் முன்னேறி செல்ல போறேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அந்த மன்னிப்பு குணம் என்னை நிம்மதியா இருக்க விடும். ஸோ இது நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் மன்னிச்சிருங்க, பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. ஓம் சாந்தி.